ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேடை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேடை பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற கிழங்கு வச்சு தான் செஞ்சுருக்கோம். உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஹேடை பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி நம்ம கையில் பார்க்கும்போதே ஃபுல்லாக பிளாக் கலரில் உங்களுக்கு இருக்கும். அதனால் உங்களுடைய தலையில் அது நம்ம பேக்காக போடும்போது உங்களுக்கு நல்லாவே கவரேஜ் பண்ணி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு சின்னதாக கூட நிச்சயமாக சைட் எஃபெக்ட் வராதுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்ற ஒரு பொருளை வச்சு செஞ்சுருக்கிறனால நிச்சயமாக உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வரவே வராது. இப்போ உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா அதை நல்லா ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம துருவி தான் எடுத்து இதை செய்யணும். இல்லை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி அந்த அளவுக்கு பக்குவமாக எடுத்து நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஹேடை நல்லாவே பிடிச்சிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோலோடவே கூட நீங்கள் அப்படியே சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இல்லை உங்களுக்கு அப்படி இல்லைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதை அந்த தண்ணி பார்த்தாவே, அதாவது அந்த உருளைக்கிழங்கோட அந்த லிக்விடை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகும். இது கூட நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் மட்டும் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போ உங்களுடைய ஹேர் நல்லா லாங்காக இருக்குது அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஷார்ட் ஹேர் அப்படின்னா 1 ஸ்பூன் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ இது கூட நம்ம சேர்த்துட்ருக்க பொருள் பார்த்திங்கன்னா பிரிங்ராஜ் பவுடர் தான் எடுத்துருக்கோம். கரிசலாங்கண்ணி பவுடரு இது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் இது எல்லாமே ஒரு உருளைக்கிழங்குக்கு உள்ள மெஷர்மெண்ட்டு தான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நல்லா நெரைச்சி, பெரிய ஸ்பூன் இது இதில் நல்லா நெரைச்சி போட்டுட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி நம்ம விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதை ஹீட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அப்படி நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு நிச்சயமாக இது வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால அப்படி யூஸ் பண்ணவே முடியாது. அதனால் நம்ம நல்லா ஹீட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். இந்த மிக்சரை அப்படியே ஒரு கடாயில் நீங்கள் மாற்றிக்கோங்க. இது உங்களுக்கு இரும்பு பாத்திரம் இல்லைன்னா நீங்கள் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் கூட நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துட்ருக்கனால நல்லா கருப்பு உங்களுக்கு போகவே போகாது. ஸோ நீங்கள் இது தாராளமாக வேறு ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் கூட நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். காஃபி பவுடர், உருளைக்கிழங்கு, கரிசலாங்கண்ணி பவுடர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேருக்கு ரொம்பவே முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். அதே சமயத்தில் முடி லேஸாக இருந்தாலும் நல்லா திக்னஸ்ஸாக வளரும். அதாவது பால்னஸ் இருக்கிற ஹேர் கூட நல்லா பேபி ஹேரை முளைச்சி வருங்க. அதனால் கரிசலாங்கண்ணி பவுடர் நிச்சயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம சேர்த்தது ஓமம் வாட்டர். நம்ம சாதாரணமாக வீட்டில் வச்சுருப்போம். அதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா வின்டர் சீசனுங்கிறனால சளி பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் எந்த ஒரு ஹேடை செய்யும்போது கொஞ்சம் ஓமா வாட்டர் நீங்கள் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஹெட்டேக் ப்ராப்ளம் வர்றது இந்த மாதிரி உங்களுக்கு வரவே வராது. அதுக்காக தான் எடுத்துச்சு. இப்போ இது நல்லா இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்து இப்போ கீழே எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. எப்போவுமே நம்ம ஒரு ஹேடை செய்யும்போது அதை ரெஸ்ட்டில் விடணும். அப்படின்னா அது கொதிக்க இருக்கும்போது நீங்கள் மூடி போடக்கூடாது. நல்லா ஆறின பின்னாடி மூடி போட்டு வச்சுட்டு இதை பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் மட்டும் நீங்கள் விட்டுருங்க. முடிஞ்சால் 6 மணி நேரம் கூட விடலாம். விட்டு பார்க்கும்போது நல்லா கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். ஏன் அப்படின்னா உருளைக்கிழங்கோட ஜூஸ் நல்லா கரை அதை நம்ம திருவும் போதே நம்மளுடைய கைகளே பார்த்திங்கன்னா இப்போ வாழைப்பூ உரிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கரை பிடிச்சிக்கும். அதனால் நல்லா உங்களுடைய ஹேரில் அப்ளை ஆகிக்கும். நல்லா 1 ஹவர் விட்டுட்டுருங்க. விட்டுட்டு ஆயில் இல்லாமல் பார்த்துட்டு 1 ஹவர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே சும்மா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் கழித்து இல்லை ஒரு 5 நாள் கழித்து கூட நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். நல்ல குட் ரிசல்ட் உங்களுக்கு நல்லா கவரிங் ஆகிற மாதிரி மட்டும் ஹேரில் நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. வெதுவெதுப்பான தண்ணியில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். எப்பயுமே ஷாம்பு போடும்போது ரைஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அல்லது நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் எப்பயுமே நல்லா அழுத்தி தேய்ச்சி குளிக்கவும் கூடாது. லேசாக லைட்டாக நீங்கள் சாஃப்டாக ஹேரை ட்ரீட் பண்ணணும். ஒரு ஃப்ளவரை நீங்கள் ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய முடி கீழே உதிராமல் இருக்கும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.